மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய்ன்னு சொல்லும்போது அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸ். அது எதனாலன்றது எனக்கு தெரியல. என்டிஆர் சார் பழைய ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் சிஎம் ஆன பிறகு கூட அவர் நடிச்சிருக்கிறாரு. இப்போ பவன் கல்யாண் டெப்டி சிஎம் இருக்காரு, அவர் நடிச்சிட்டு இருக்கிறாரு. அது பிரசிடென்ட்ட பர்மிஷன் வாங்கணும்னு நினைக்கிறேன். வாங்கிட்டு ஒரு சிஎம் நினைச்சா நடிக்கலாம். சென்னை சமர்த்தா உங்கள் லாஜிஸ்டிக்ஸ் கனவுகளை நினைவாக்கும் கல்வி நிறுவனம் கிராண்ட் ராயல் டூர்ஸ், மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. பிரசன்ஸ் பிஹைண்ட் உட்ஸ் ஜனநாயகன் திருவிழா. Powered by Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots. Naturals, world's fastest growing salon chain. Air Fiber Wi-Fi. Dr. Shivarma Oil Tharum Ayurveda. Arabian Garden Seafood Restaurant. Venue partner Ampa Sky One. பூவே உனக்காக ஏதாவது டெலிட்டட் சீன்ஸ் எல்லாம் இருக்கா? பூவே உனக்காக வந்து கிளைமாக்ஸே வேற ஒரு ஹாப்பி எண்டு எடுத்தேன். அது எடிட் பண்ணி மியூசிக் பண்ணி எல்லாமே நெகட்டிவ் கூட இருந்தது. அது சங்கீதாவோட விஜய் சேர்ற மாதிரியான ஒரு கிளைமாக்ஸ். இன்னைக்கு சில விஷயம் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது சார்? அது ரொம்ப மாசாக இருந்தது, எஸ்பெஷலி அசம்பிளியில். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது. நீங்க சார் கிட்ட சொல்லணும்னா என்னவாக இருக்கு? இதை தாண்டி அப்படின்னா அவர் அது வேணாம், நான் அது அரசியல் ஆகிரும். அதை சொன்னேன்னா என்னென்னா அரசியல் பார்வையாளனா என்ன எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது வேண்டாம்னு நினைக்கிறேன். ஒரு ஃபில்ம் மேனாகவே நான் இருந்துட்டு போகிறேன். ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட சொல்லலாம் சார். இல்லை, அது சிக்கலாயிரும். ஏன்னா இந்த 2 இயர்ஸில் இப்போ இந்த 6 மாதம் அவருக்கு நிறைய டார்ச்சர்லாம் கொடுத்தாங்க. அப்போ ஒவ்வொரு தடவையுமே அவருக்கு அது ப்ளஸ்ஸாகவே மாறிட்டு இருந்தது. என்ன சார் இது மட்டும் ஒரு லைனில் முடிச்சிட்டீங்க? இல்லை, அதுக்கு மேலே சொல்லக்கூடாது, அரசியல் ஆயிரும். எல்லாமே சின்ன சின்ன பசங்க எல்லாமே அந்த பிட்வீன் 18 to அந்த 25 இயர்ஸ் குரூப்பு. இந்த எலெக்ஷன்னு ஓட்டு போடுறது இதெல்லாம் வந்து விரும்பவே மாட்டாங்க. அதை வந்து நிறைய பேர் கணிக்க தவறிட்டாங்க. அந்த ஓட்டர்ஸே 1,27,00,000 ஓட்ஸ் இருக்குது. இந்த எண்டு மொத்த தேட்டரும் ஹோல் தேட்டரும் நானும் உட்பட என் சன்னும் கூட வந்திருந்தான். அப்படியே சைலன்ஸ். அந்த டைட்டில் முடிச்சுட்டு எந்த கிரெடிட்ஸ் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது யாரும் யாரோடையும் பேச முடியல. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆஸ் அ டைரக்டராக உங்களுக்கு தெரியும் அந்த படம் ரிலீஸ் அப்போ எவ்வளோ டென்ஷன், இன்னைக்கு அந்த படத்தை மக்கள் எப்படி கொண்டாடுவாங்க, அண்ட் ஒன் லாஸ்ட் டைம் நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஸோ எப்படி இருந்தது சார் அந்த படம் பார்க்கும்பொழுது உங்களுக்கே ஆஸ் அ டிரெக்டராக அவர் ஓரளவு அவரை க்ளோஸாக பார்த்துருக்கேன்னு வச்சுங்களேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய்ன்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸ். அது எதனாலன்றது எனக்கு தெரியல. இது வரைக்கும் அந்த மாதிரி ரொம்ப வெரி ஃபியூ ஃபிலிம்ஸில் அந்த மாதிரி சில இடங்கள் நமக்கு வந்திருக்கோம். அந்த டைட்டில் போடும்போதே ஒரு மாதிரி புல்லரிச்சது. இந்த எண்டு மொத்த தேட்டரும் ஹோல் தேட்டரும் நானும் உட்பட என் சன்னும் கூட வந்திருந்தான். அப்படியே சைலன்ஸ். அந்த டைட்டில் முடிச்சுட்டு எந்த கிரெடிட்ஸ் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது யாரும் யாரோடையும் பேச முடியல. அது உண்மையிலே அது ஃபேர்வெல் தான். ஆனாலும் வந்து வினோத் சொன்ன மாதிரி அவர் மறுபடியும் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஒரு சிஎம்மாக இருந்துட்டு நடிக்கலாம். என்டிஆர் சார் பழைய ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் சிஎம் ஆன பிறகு கூட அவர் நடிச்சிருக்கிறாரு. இப்போ பவன் கல்யாண் டெப்டி சிஎம் இருக்காரு, அவர் நடிச்சிட்டு இருக்கிறாரு. இவரும் நடிக்கலாம். பட் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் அவர் சரி பண்ணிட்டு அவர் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் டைம் கிடைச்சதுன்னா அவர் நடிக்க வரலாம்ன்றது என்னுடைய ஒரு வேண்டுகோள். அண்ட் சார் அந்த ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு நம்ம தேட்டரில் பார்க்கும்பொழுது ஐ திங்க் நீங்கள் அவர் கூட எத்தனை வருடமாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அண்ட் நிறைய விஷயங்கள் சாரோட பார்த்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒன் லாஸ்ட் டைம் உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? அதுதான் இப்போ சொன்னானே, அது முடியல. அது எனக்குன்னு இல்லை, எனக்கு இது இந்த படம் பார்த்துட்ருக்கிற உலகமெங்கும் பார்த்துருக்கிற எல்லா ரசிகர்களும் நீங்கள் அந்த படம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. பார்த்துட்டிங்களா? லாஸ்ட் அந்த 1 மினிட் அந்த கிரெடிட் வரும்போது எந்த கிரெடிட்ஸ் வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? உண்மையாகவே இட் வாஸ் இன் டியர்ஸ் அப்படி தான் சொல்லணும். இட் வாஸ் a goosebump மூமெண்ட். அந்த ஒரு மூமெண்ட் வாஸ் வெரி goosebump. அதை தான் நான் சொன்னேன். எனக்கு டைட்டிலே வந்துச்சுன்னு சொன்னேன். எனக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்னு இது வரைக்கும் அந்த மாதிரி யாரையுமே நம்ம டைட்டிலில் பார்த்து இல்லையா எந்த ஹீரோஸும். இப்போ எனக்கு அஃப்கோர்ஸ் எனக்கு விஜயகாந்த் சார் நல்லா தெரியும். ஐ எம்ஜிஆர் ஃபேன். எம்ஜிஆருக்கும் அந்த டைட்டில் அந்த மாதிரி போடலை. அப்புறம் இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி யாருக்குமே. இப்போ என்டிஆர் சார் வந்து சிஎம் ஆகிருக்காரு, ஜெயலலிதா மேடம் ஆகிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து அப்போ சினிமா விட்டு விலகிட்டாங்க. அவங்க யாருக்கும் அந்த மாதிரி வந்தில்லை. இவருக்கு தான் ஃபஸ்ட் டைம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அப்படின்னு போடும்போது அது உண்மையிலேயே ரொம்ப புல்லரிப்பாக தான் இருந்தது. நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இளைய தளபதின்னு போட்டிருந்தேன். இது வந்து 25 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு ஜூன் மாதம் நான் ஷூட் பண்ண ஒரு பாட்டு. இப்போ ஆஃப்டர் 25 இயர்ஸ் அப்போ வந்து ஒரு இளைய தளபதியாக இருந்திருக்காரு. அப்புறம் தளபதியாகி இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் ஆகிட்டார். அது உண்மையிலே பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. ஒரு மாதிரி தான் இருந்ததுன்றீங்க. அண்ட் சார் நீங்கள் சாரோட ட்ராவல் பண்ணதால் அந்த டைமில் உங்களுக்கு
தோணிருக்கா சார் திஸ் பர்சன் ஹேஸ் சம்திங், அவர்கிட்ட ஒரு பவர் இருக்குது? ஏன்னா எல்லாருமே சொல்கிறது அது சைலன்ஸாக இருக்கும் அப்படின்ற, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா செட்டில் சார் அப்படி கிடையாது, அவருக்கான ஒரு அழகான இடம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது. பட் டிட் யூ எவர் ஃபெல்ட் திஸ் மேன் வில் டூ சம்திங் அப்படின்ற ஒரு விஷயம்? இல்லை, டூ சம்திங்னா சினிமாவில் அவர் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடுவார்னு நான் உறுதியாக நம்பினேன். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இல்லை. 96 அதாவது பூவே உனக்காக ரிலீஸ் ஆன அந்த டைமில் வந்து பிரிண்ட் மீடியா தான் இருந்தது. அப்போ சேட்டலைட் ஆஃப்கோர்ஸ் சன் டிவி, ஜெயா டிவிலாம் இருந்தது. அதில் அவ்வளோவா இன்டர்வியூ எடுக்க மாட்டாங்க. அதில் நான் இப்போ சொன்ன எல்லா பேட்டிகளையுமே நீங்கள் வேணால் பாருங்கள், எதிர்கால தமிழ் சினிமாவை ரூல் செய்ய போகிற ஒரு ஹீரோ வந்து இவர் தான் அப்படின்றது ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருந்தேன். அதில் எனக்கு 100% நம்பிக்கை இருந்தது. ஆனால் அந்த மாதிரி பாலிடிக்ஸ் வருவார்ன்றது நான் நம்பலை. அது ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்தது. பட்டு இந்த எலெக்ஷனில் அவர் நிச்சயமாக ஏதோ ஒரு பெரிய இடம் கிடைக்க போகுது, ஒரு மரியாதை கிடைக்க போகுதுன்றதை நான் உறுதியாக நம்பினேன். இதை நான் இன்றைக்கி சொன்னால் இதை யாரும் நம்ப மாட்டாங்க. எலெக்ஷன் அன்னைக்கு நான் ஓட் பண்ணிட்டு எஸ்எஸ்சி சார்கிட்ட சொல்லியிருக்கேன், அதாவது விஜயோட அப்பாட்ட, சார் இந்த எலெக்ஷனில் வேணால் பாருங்கள், 2 தான் நடக்க போகுது. ஒன்று, விஜய் சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அது மிஸ் ஆகிடுச்சுன்னா அவர் மினிமம் 100 சீட்ஸ் வருவார்னு நான் சொன்னேன். ஏன்னா நான் வந்து இத்தனை எலெக்ஷனாக ஓட்டு போட்டுட்ருக்கேன், நான் பார்க்காத ஒரு ஜென்ரேஷன். இப்போ எலெக்ஷன் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்னு ஓட்டு போடுறது இதெல்லாம் வந்து விரும்பவே மாட்டாங்க. பட் ஃபஸ்ட் டைம் நான் காலைல ஓட்டு போட போகிறேன். ஒரு 7:30 என் வீட்டு பக்கத்துலேயே ஒரு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் இருக்குது, அங்கே தான் ஓட்டு போட போகிறேன் நானும் என் சன்னும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன பசங்க, எல்லாமே அந்த பிட்வீன் 18 to அந்த 25 இயர்ஸ் குரூப்பு. அதை வந்து நிறைய பேர் கண்டிக்க தவறிட்டாங்க. அந்த ஓட்டர்ஸே 1,27 lakhs ஓட்ஸ் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி அதில் நமக்கே தெரிஞ்சு போச்சு, அதில் ஒரு 1,10 லட்சம் வரைக்குமே போல் ஆகிருக்கும். அப்போது 1 crore வரைக்கும் அவருக்கு தான் ஓட்டு விழுந்துருக்க சான்ஸ் இருக்குது. இதை நம்ம முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கலாம். அதை பல பேர் ப்ரெடிக்ட் பண்ண தவறிட்டாங்க. அங்கே தான் ஒரு 5 சீட்டு கூட வரமாட்டார் இப்படின்லாம் பல பேர் சொன்னாங்க. அது இல்லை, அது ஸோ அவர் சினிமாவில் ஒரு உயரம் தொடுவார்னு நான் நம்பினேன். ஆனால் அரசியலுக்கு வருவார்னு எதிர்பார்க்கல. வந்த பிறகு இந்த 2 இயர்ஸில் இப்போ இந்த 6 மாதம் அவருக்கு நிறைய டார்ச்சர்லாம் கொடுத்தாங்க. அப்போ ஒவ்வொரு தடவையுமே அவருக்கு அது ப்ளஸ்ஸாகவே மாறிட்டு இருந்தது. அது இவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ண தவறிட்டாங்க. நம்ம இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுறோம், அது அவருக்கு இந்த மாதிரி அவருக்கு ப்ளஸ் தான் ஆகுன்றது அவங்க எதிர்பார்க்கல. அது எலெக்ஷனில் அது ரிசல்ட் ஆச்சு. சார் அவங்க எதிர்பார்த்தாலும் இல்லை, நீங்கள் பயங்கர கால்குலேட்டிவாக இருந்திருக்கீங்க போல சார். இல்லை, எனக்கு ஓரளவு நான் அரசியல் பார்த்துட்டு இருக்கலாம். நான் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவன் இல்லைங்க. எனக்கு எல்லாருக்கூடையும் எனக்கு பழக்கம் இருக்குது. இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா யாருமே என்னை விரோதியாக நினைக்க மாட்டேன். எல்லா சிஎம்மோடையும் நான் பழகியிருக்கேன். பட் நமக்கு தெரியுதில்ல, நிஜம் இதுதான், அதை நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். இந்த படம் பொறுத்த வரைக்கும் சில டயலாக்ஸாக இருக்கட்டும், இன்னைக்கு ஏன்னா அன்னைக்கு வந்து நம்மளை எதிர்பார்க்கல சிஎம் ஜோசப் விஜய் சார் அப்படின்னு, பட் இன்னைக்கு அந்த படத்தோட நம்ம பார்க்கும்பொழுது இன்னைக்கு சில விஷயம் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது சார்? அது ரொம்ப மாசாக இருந்தது, எஸ்பெஷலி அசம்பிளியில் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது. என்ன சார் இது மட்டும் ஒரு லைனில் முடிச்சிட்டிங்க? இல்லை, அதுக்கு மேலே சொல்லக்கூடாது, அரசியல் ஆயிரும். இந்த படம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க நிறைய டயலாக்ஸ் தாண்டி உண்மையாகவே சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பெண்கள் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்கள் கூட கற்றுக் கொடுத்துருக்காரு இல்லையா? இன்றைக்கி வந்து அவர் ஒரு மிகப்பெரிய வாத்தியாரோ மாஸ்டர்லேருந்து பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கி இதுவே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக மக்கள் மத்தியில் இருக்குல்ல. இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கன்வே ஆகுதுல்ல, அவர் சொல்லும்பொழுது அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் மக்கள்கிட்ட சேருதுல, அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எப்போவுமே அது ஒரு பவர்ஃபுல் மேன் சொன்னால் தானே அது போய் ரீச் ஆகும். ஸோ அது யார் சொல்லணுமோ அவங்க சொன்னால் மட்டும்தான் அதை ரசிப்பாங்க. அது விஜய் மாதிரி ஒரு உயர்ந்த பொசிஷனில் இருக்கிறவங்க சொல்லும்போது நிச்சயமாக நீங்கள் அந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த படம் வந்து ஒரு விஷயம் சொல்ல இது பண்ணிக்கிறேன். இந்த படத்துக்காகவே நான் பகவான் கேசரி படமே பார்க்கல. நான் எல்லா படங்களும் பார்க்குறேன், தேட்டரில் பார்க்குறேன், சில படத்தை ஓடிடியில் பார்க்குறேன், அதர் லாங்குவேஜ் படத்தைன்னு வச்சுங்களேன். எனக்கு பகவான் கேசரி இந்த படம் ரீமேக் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சோடனே அந்த படத்தை நான் பார்க்கவே இல்லை. ஸோ எனக்கு இந்த படம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு. ஒவ்வொரு சீனுமே அதுலேருந்து எது அடாப்ட் பண்ணியிருக்காங்க என்னன்றலாம் எனக்கு தெரியாது. பார்க்கும்போது எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு. நிறைய சீன்கள் பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் வந்து அந்த மாதிரியான ஒரு பெரிய எம்ஜிஆர் சொன்னதுனால தான் நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது இல்லையா? அது மாதிரி விஜய் மாதிரி ஒரு பவர்ஃபுல் மேன் சொல்லும்போது தான் அது போய் சேரும். ஓகே, இப்போ சார் ஒரு விஷயம் சொன்னாருங்களா, பேசும்பொழுதே சில பேர் எழுஞ்சி போயிடுவாங்க அப்படி இப்படிலாம். இப்போ நான் ஒரு படம் பேர் சொல்கிறேன், நீங்கள் மாசாக ஒரு சவுண்டு சார் கொடுக்கணும், ஓகேவா? ஏன்னா எல்லாரோட ஃபேவரட் அது, பூவே உனக்காக. ஆமாவா இல்லையா? தேங்க்யூ.
ஸோ இதோட என்ன சார் லவ் வேணும் சார்? இன்றைக்கும் வந்து ஏதாவது ஒரு விஷயம்னா ரீல்ஸ், நான் அதான் ரொம்ப அழகாக அந்த இன்ட்ரோவே நான் சொன்னல சார், இன்றைக்கி எத்தனை படங்கள் வேணால் வரல சார், ஆனால் உங்கள் படங்கள் வந்து அதை எடுத்து போட்டு ஒரு ரீல்ஸாக எனக்கு எத்தனை விஷயங்கள் நீங்களே பார்த்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் மகனும் காட்டியிருப்பாருன்னு நினைக்கிறவங்க. இல்லை, நானும் பார்த்துட்ருக்கேன். நிறையா சில விஷயங்கள் சூரியவம்சம் போட்டு கலாய்ப்பாங்க, அதெல்லாம் நான் கூட என்ஜாய் பண்ணுவேன். சூப்பர் சார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ அவங்க என்கிட்ட நீங்கள் வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க சார், பூவே உனக்காக ஏதாவது ரீரிலீஸ் இருந்தால் கொஞ்சம் ஜாலியாகிடுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். இல்லை, நான் அது ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா இப்போ ரீரிலீஸ்க்குன்னு சில படங்கள் இருக்குது. இப்போ விஜய் நான் அந்த படம் எடுக்கும் பொழுது அவர் ஒரு ரொமான்டிக் ஹீரோன்னு வச்சுக்கலாம், அப்படி தான் இருந்தார். இன்றைக்கி அவர் வேறு மாதிரியான, அதாவது சினிமாவில் வேறு மாதிரியான ஒரு இதுக்கு போயிட்டார் அவர். ஸோ கில்லி மாதிரி படங்கள் தான் ரீலீஸ் பண்ணும்போது பெருசாக ஒரு வரவேற்பை பெறும். இந்த மாதிரியான ஒரு ஃபீல் குட் லவ் இதெல்லாம் பார்க்கும்போது அது வந்து டிவியில் பார்க்குறதுக்கு ஓகே, அது தேட்டரில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குமான்றது நிச்சயமாக எனக்கு டவுட்டு தான். அதனால் நானே சூப்பர் குட்டில், அதாவது சௌத்ரி சார் இருக்கிறவட்டையும் சொன்னேன், சார் தயவுசெய்து துள்ளாத மனமும் துள்ளும் நீங்கள் ரீரிலீஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், பூவே உனக்காக தயவுசெய்து பண்ணிடாதீங்க சார், அது வீட்டில் உட்காந்து ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய ஒரு படம், அது ரீரிலீஸ் பண்ணிடாதீங்க நானே சொன்னேன். உங்கள் டைம் பீரியடில் ஏதாவது ஒரு சீன்ஸ் இருந்திருக்கும்ல சார்? இப்போ நீங்கள் நிறைய இந்த சாங்ஸ் எல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணுற மாதிரி, இப்போது இந்த மாதிரி ஏதாவது டெலிட்டட் சீன்ஸ் எல்லாம் இருக்கா? அந்த ஐ திங்க் உன்னை நினைத்துல வந்து நிறைய சீன்ஸ். இல்லை, உன்னை நினைத்து வந்து 2 சாங் தான் ஷூட் பண்ணேன். அந்த என்னை தாளாட்டும் சங்கீதம் ஒன்று, அப்புறம் இந்த சாங் ஒன்று, அப்புறம் 2 ஷார்ட் எடுத்தேன், அதில் ஒன்றும் இல்லை. பட் பூவே உனக்காக வந்து கிளைமாக்ஸே வேறு ஒரு ஹாப்பி எண்டு எடுத்தேன். அது எடிட் பண்ணி மியூசிக் பண்ணி எல்லாமே நெகட்டிவ் கூட இருந்தது, அது தெரில, அதான் லேபில் அதெல்லாம் போய் தேடணும். அது சங்கீதாவோட விஜய் சேர்கிற மாதிரியான ஒரு கிளைமாக்ஸ் சார். அந்த மாதிரி இப்போ எண்டிங் கொடுத்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் சார். பட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில அந்த 4 சீன்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்களே இப்போ அந்த சீன்ஸ் எல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணலாமே சார்? இப்போ அதுதான் தேடணும் இல்லையா? இப்போ அது நெகட்டிவ் ஃபார்மேட்டில் இருக்குது, அது நெகட்டிவ் லேபில் விஜயா லேப்னு நினைக்கிறேன், அது லேபில் போய் தேடி அவங்க இன்னும் சொல்ல போனால் அந்த உன்னை நினைத்து நான் சாங் இது பண்ணேன் இல்லையா, என்னை தாளாட்டம்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் அதை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து நான் என்னோட ப்ரொடக்ஷன் கம்பெனியில் கேட்டேன், சார் வந்து அந்த நெகட்டிவ் இருந்தால் கொடுங்க, நான் என் செலவில் நானே டிஐ பண்ணி அதை வந்து நான் பென்ட்ரைவ்லையோ இல்லையோ காப்பி பண்ணி நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன் சார், ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணால் பெருசாக ஒரு இது வரும், வைரல் ஆகும் சார் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க வந்து இல்லை சார், உன்னே நேடுதுன்ற படமே நெகட்டிவே இல்லை, அதாவது சூர்யா வெர்ஷன் கூட இல்லை அதில், ஓகேங்களா? அந்த மாதிரி அவங்களால தேடவும் முடியல. இன்னும் வேற ஒரு படம் பாக்ஸ் எல்லாம் பிரியமுடன் இருந்திருக்கு, பிரியமுடன்னு இவர் நடித்த படம், அது ஒரு நல்ல ஹிட் படம், ஓகேங்களா? அந்த மாதிரி இது இருக்குது, அவங்களால தேடவும் முடியல. ஸோ அதான் எவ்ரிதிங் அதுக்கான ஒரு காலம் வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம் சார். அண்ட் சார் செட்டில் எப்படி சார் அவர் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக அவரோட இருந்த ஒரு? இல்லை, ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்ல முடியாது, அதாவது ஆரம்ப கட்டத்தில் அப்போ அவர் ரொம்ப சைலண்டாக தான் இருப்பார். அவர் கூட ஒர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸும் கேளுங்க, அப்போ கேரவன்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட நான் பண்ணது 95-96 இல்லையா, அப்போது சைலண்ட்டாக ஒரு ஓரமாக உட்காந்துருப்பார். ஆனால் அப்போவே அவர் என்னென்னா காலையில் நாங்கள் எல்லாம் நாகர்கோயிலில் ஒரே லாட்ஜில் தான் தங்கியிருக்கோம். நாகர்கோயில் அப்புறம் கர்நாடகாவில் பேலூர் அளபேட் இப்படிலாம் பல லொக்கேஷனில் தங்கியிருக்கோம். ஒவ்வொரு டே அவருடைய கார் வந்துடும், அவங்க அப்பாவுக்கே தெரியாது, அவர் காரை அவர் தான் ட்ரைவ் பண்ணுவார், ஏன்னா அவர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுவார். எவ்ரிடே காலில் நாங்கள் 2 பேரும் ரிசப்ஷனுக்கு கீழே வந்து நிற்போம். அப்போ என்னை பார்த்து விஷ் பண்ணிட்டு யார் ஃபஸ்ட்டுன்னு பார்க்கலாமா சார் அப்படிம்பாரு. நான் சரி பார்க்கலான்ட்டு, எங்கள் டிரைவர் வந்து ஒரு சரவணன், ஒரு சின்ன பையன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டுவான். நான் அம்பாஸ்டர் கார், கம்பெனி காரு, அவர் கார் டாட்டா சஃபாரின்னு நினைக்கிறேன். அவர் வண்டி ஓட்டு போனான்னா நாங்கள் ஒரு 1/2 hour அந்த லொக்கேஷன் எங்கள் இடத்துலேருந்து 1 hour இருக்கும், அவர் 1/2 hour போய் ரீச் ஆகிடுவார். அது பரவாயில்ல. கடைசி நாள் அங்கே நாகர்கோயிலில் நான் பேக் பண்ண போகிறேன், ஒரு 11, அதாவது அவருடைய போர்ஷன் முடியுது, அன்றைக்கி எனக்கு ஃபுல் டே ஷூட்டிங் இருக்குது, ஒரு மார்னிங் ஒரு 11:30 அந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து சார் எனக்கு இப்போ முடிஞ்சிருமான்னு கேட்டார். முடிஞ்சிடும் ஏங்க அப்படின்னு கேட்டேன். ஈவினிங்காக அவருக்கு ட்ரெயினில் டிக்கெட் போட்டிருக்கேன் எல்லாருக்குமே. அப்போ நாகர்கோவிலேருந்து இப்போ இந்த தூத்துக்குடி இந்த ஏர்போர்ட்டெல்லாம் இப்போ கிடையாது. அப்போ நாகர்கோவிலேருந்து வரணுன்னா ஒன்லி ட்ரெயின், இல்லைன்னா திருவாண்டம் ஏர்போர்ட் வந்து ஃப்ளைட்டில் வரலாம். ஸோ எதுங்க அப்படின்னு, இல்லை சார் நான் மதுரை போய் ஃப்ளைட் கேட்ச் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னார். மதுரை ஃப்ளைட்டு 2 மணி, அது எப்படி சான்ஸ் இருக்குது? மணி போய் 11:30, நீங்கள் முன்னாடி போகணும், போர்டிங் 1 hourக்கு முன்னாடி இருக்கணும், இதெல்லாம் இருக்கு இல்லைன்னா, இல்லை சார் நான் போயிடும்ட்டு 11:30க்கு அனுப்புகிறேன். அவர் காரை அவரே ட்ரைவ் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அவருக்கு போய் சேர்ந்துட்டார். சாயங்காலம் லேண்ட்லைனில் எனக்கு ஃபோன் வருது, சார் வந்துட்டார் சார் அப்படின்றாங்க. அந்த மாதிரி அவர் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணார். அதுதான் அவர்கிட்ட பார்த்த குவாலிட்டி. அப்புறம் வந்து அந்த ஹார்ஸ் ரைடிங், அந்த ஒரு சாங்கில் குதிரையில் வருவார், அந்த குதிரை ஒரு பயங்கர ஒரு கிளிப்பில் மேலே இருந்து வரணும். அது வரும்போது ஃபஸ்ட்டு அந்த குதிரை பெண்டாகி கீழே விழுந்துட்டார். அப்படியே நான் அப்படியே பதறி போயிடுச்சு எனக்கு ஒரு மாதிரி. சரி இது வேண்டாம், வேறு மாதிரி இந்த ஷார்ட்டை மாற்றி எடுத்துக்கலாம் அப்படின்னு. இல்லை சார் நான் மறுபடியும் வரேன் சார் அப்படின்னாரு.
எனக்கு இல்லைங்க உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு யாருங்க பதில் சொல்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் இல்லை சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நான் மறுபடியும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஓட்டிகிட்டு வர்றாரு. அந்த ஷார்ட் படத்தில் இருக்கும் பாருங்களேன். அந்த மாதிரியான அவர்கிட்ட பயங்கரமான ஒரு தைரியம் உண்டு. அது பட் பார்க்கறதுக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார் அவர். சார் அவர் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஹார்ட் ஒர்க் அவ்வளோ ஒரு விஷயத்துக்குமே போடக்கூடிய ஒரு நபர். அண்ட் இன்னைக்கு அவர் மக்களுக்காக ஒரு இடத்துல போய் அழகாக சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அவரோட அந்த ஹார்ட் ஒர்க் இதுக்கான ஒரு ரீச் எப்படி இருக்கோ அடுத்த ஒரு 5 இயர்ஸாக இருக்கட்டும். இப்போவே நிறைய விஷயம் நம்ம பேசப்பட்டுட்டு இருக்கோம் இல்லையா சார்? அப்படி இருக்கும்பொழுது இதற்கான ஒரு சக்ஸஸ் எப்படி இருக்கும் ஒரு குருவா அவர் மேலே வச்சிருந்த இல்லை குருவெல்லாம் கிடையாது, அது அவங்க அப்பா தான். ஓகேங்களா? ஏன்னா அது அவர் உருவாக்குனது நிச்சயமாக அது எவ்வளோ கஷ்டங்க. கிட்டத்தட்ட எத்தனை படங்கள், நாளைய தீர்ப்பாகட்டும், ரசிகன், தேவா, செந்தூரபாண்டி, இந்த படம்லாம் ஹிட்டான பிறகு தான், ரசிகன், தேவா, செந்தூரபாண்டி ஹிட்டான பிறகு தான் நான் பூவே உனக்கு கமிட் பண்ணுறேன். அதனால் அவருடைய 69 படத்தில் இன்னும் சொல்லப்போனால் முருகதாஸ் ஒரு அற்புதமான 3 படங்கள் கொடுத்துருக்கார். துப்பாக்கி, கத்தி, சர்க்கார், 3மே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். 3மே நல்ல படங்கள். இன்றைக்கி ஒரு பாலிடிக்ஸ் கூட அது ஹெல்ப் பண்ணுதுன்னு தான் சொல்ல முடியும், சர்க்கார் படங்கள்லாம். ஓகேங்களா? அப்புறம் வெங்கடேஷ் 3 படம் பண்ணியிருக்கிறாரு. வின்சென்ட் செல்வா 2 படம் பண்ணியிருக்காரு. செல்வ பாரதி 2 படம் பண்ணியிருக்காரு. நான்லாம் 1 படம் பண்ண அந்த டைரக்டர் லிஸ்ட்டு. அதனால் குருன்றதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவரோட இந்த ஜேர்னியில் நீங்கள் என்னவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவரோட இந்த ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் அவர் பார்க்கும்போது அன்றைக்கி நான் சிஎம் ஆனோடனே ஃபஸ்ட்டு நான் ஒரு 3rd டே போய் மீட் பண்ணிட்டேன். கோட்டையில் போய் நானும் என் சன்னு மீட் பண்ணோம். அதே மாதிரி பழைய மாதிரியே அவர் சிம்பிளாக எப்படி இருப்பாரோ அப்படி தான் இருந்தார். அவர்கிட்ட ஒரு போலித்தனம் இல்லை. சில பேர்ட்ட அது இருக்கும், ஒரு ஆட்டிடியூட் வந்துடும். ஒரு லெவலுக்கு பிறகு காமிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நான் அந்த மாதிரி நபர்கள்லாம் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவேன், கிட்ட போக மாட்டேன். பட் இவர்கிட்ட அதே மாதிரி இருக்குது. நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்கார், ஒரே மாதிரி தான் இருக்கார் அவர். ஸோ எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. அரசியலில் மற்றும் அந்த பல மாற்றங்கள் வரும் அப்படி இல்லை இல்லையா சார்? ஆமாம், நிச்சயமாக. அவர் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மலைப்பாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் அவர் பார்க்கும்போது அதான் சொன்னேன் அசம்பிளியில் அதான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். இந்த தடவை அது ஒரு நல்ல முன்னேற்றம்னு நினைக்கிறேன். லைவ் டெலிகாஸ்ட் இருந்தது. இன்னொன்று எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நியூஸ் சேனலுடைய ஒரு சேர்மன், அவர் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் சொல்கிறாரு அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நியூஸ் சேனல். ஓகே, நான் பேர் சொல்ல விரும்பலை. இன்றைக்கி டாப் 2ல் இருக்குது, டாப் 2, 3ல் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு நியூஸ் சேனல். அது சொல்கிறார், சார் வேறு சிஎம் ஆன பிறகு எல்லா ஜென்சி பசங்களும் நியூஸ் சேனல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். இதுக்கு முன்னாடி யாருமே நியூஸ் சேனலே பார்க்க மாட்டாங்க அப்படின்னாங்க. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த எலெக்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு நானும் கிட்டத்தட்ட ஒரு 35 இயர்ஸாக ஓட்டு போட்டுட்ருக்கேன். எல்லோரும் ரிசல்ட்டுக்கு காலைல 7-8 மணிலேருந்து வெயிட் பண்ணி பார்த்தது இந்த எலெக்ஷன் தான் இல்லையா? ஸோ அதுவே இவர் செஞ்ச மாற்றம் தானே அது. அண்ட் சார் ஒரு டைரக்டராக நான் இதை கேட்குறேன். ஓகே, அவர் அரசியல் வந்திருந்தாலும் பட் டு யூ எவர் மிஸ் தட் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் மாஸ், அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அப்படின்னா கண்டிப்பாக அது விஜய் சார் தான் ஆஸ் அன் ஆக்டர். ஸோ இன்னைக்கு அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் மிஸ் ஆகுதுன்ற ஒரு வருத்தம் இருக்கா? மிஸ் ஆகுது, மிஸ் ஆகக்கூடாதுன்றதை நான் ஒரு வேண்டுகோளாக வச்சுருக்கிறேன். அவர் மறுபடியும் நடிக்க வரணும், அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் அவர். நான் இப்போ அவரை பார்த்தா, இது முன்னாடி அவரை மீட் பண்ணும்போது திரைத்துறை சார்ந்த சில கோரிக்கைகள் வச்சேன். இப்போ ஒருவேளை அவர் சந்திக்க நேரிட்டால் தயவுசெய்து மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுங்க, ஏதாவது ஒரு படம் ஒரு வருஷத்துக்கு திங்க் பண்ணுங்கள். அது பிரசிடெண்ட்டை பர்மிஷன் வாங்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பற்றி தெரில. வாங்கிட்டு ஒரு சிஎம் நினச்சா நடிக்கலாம். என்டிஆர் அதுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கார், அவர் நடிச்சிருக்கிறாரு. அதனால் அவர் இப்போ டெப்டி சிஎம் அவர் ஆந்திராவில் பவன் கல்யாணம் நடிச்சிருக்காரு. அது எப்படின்றத கேட்டுட்டு அவர் நடிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஒன் லாஸ்ட் கொஸ்டின், நீங்கள் சார் கிட்ட எனிதிங் இட் மேபி ஒரு விஷயாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், சார் கிட்ட சொல்லணும்னா என்னவாக இருக்கு? இதை தாண்டி அப்படின்னா அவர் அது வேணாம், நான் அது அரசியல் ஆகிரும். அதை சொன்னேன்னா என்னென்னா, நான் ஒரு அரசியல் பார்வையாளனா எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது வேண்டாம்னு நினைக்கிறேன். ஒரு ஃபில்மேனாகவே நான் இருந்துட்டு போகிறேன். ஒரு டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட சொல்லலாம் சார். இல்லை, அது சிக்கலாயிரும். ஏன்னா நான் கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவன்றதுனால ஜாக்கிரதையாக பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களோட படங்கள் இன்றைக்கி பல பேருக்கு இன்னமும் பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஸோ உங்ககிட்ட நம்ம அந்த ஸ்கூல்லேருந்து இன்றைக்கி நிறைய பேர் நிறைய அழகாக அச்சீவ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் முக்கியமாக அஃப்கோர்ஸ் நம்மளோட சிஎம் ஜோசப் விஜய் சார். Thank you, sir. Thank you one more time for the legendary director Vikraman, sir. Thank you, sir. Thank you so much for coming. Thank you. Behind Woods Jananayagan Tiruvizha, title sponsors Chennai's Amrita Nale placement Nale Chennai's Amrita. Grand Royal Tours உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. உங்கள் தங்க நகை விற்று பணம் பெற Max Gold, call 0444545
4545 Max Gold Cash for Gold, powered by Karthipuram 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure, Naturals, world's fastest growing saloon chain, air fiber Wi-Fi, all in one plans Wi-Fi plus OTT plus IPTV, pay 6 get 6 months free. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேதா மருத்துவம் தமிழகம் எங்கும். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், எவர் ஃப்ரெஷ் அண்ட் எவர் டெலிஷியஸ் சீ ஃபுட் டிஷ்ஷஸ் இப்போது தமிழகம் எங்கும். வென்யூ பார்ட்னர் ஆம்பா ஸ்கைவான். சென்னை சமர்த்தா உங்கள் லாஜிஸ்டிக்ஸ் கனவுகளை நினைவாக்கும் கல்வி நிறுவனம் கிராண்ட் ராயல் டூர்ஸ், மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. பிரசன்ஸ் பிஹைண்ட் நுட்ஸ் ஜனநாயகன் திருவிழா. Powered by Karthipuram, Coimbator's 200 acre Dream Township Premium Plots, Naturals, world's fastest growing saloon chain, air fiber Wi-Fi, Dr. Shivarma Oil Tarum Ayurveda, Arabian Garden Seafood Restaurant. Venue partner Ampa Sky One.